வணக்கம் நேயர்களே. ஸ்ரீ சுபிச்சம் ஜோதிடம் கற்பம் கற்பிப்பம் யூடியூப் சேனல். சனி கிரகம். சனி கிரகம் என்றாலே எல்லோருக்கும் மனதில் வருவது 7.5 சனித்தான். 7.5 சனி 12 ராசிகளில் எந்த ராசிக்கு வந்தாலும் கெடு பலன்களையே செய்கிறது. சனியின் ராசிகளான மகரம் கும்பம் ராசிகளுக்கும் 7.5 சனி தீங்குதலை செய்கிறது. சனி கிரகம் ஒருவரின் ஜென்ம ராசியை நெருங்கும் போது 7.5 சனி ஆரம்பமாகிறது. ஜென்ம ராசி என்பது ஒருவர் பிறக்கும்போது சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறதோ அந்த ராசி ஒருவருக்கு ஜென்ம ராசியாக அமைகிறது. ஜாதகத்தில் சந்திரன் இருக்கும் இடம்தான் ஜென்ம ராசி. சந்திரன் தான் ராசிநாதன். சந்திரன் ஒளி கிரகம், மனதை குறிக்கும் கிரகம், மனக்காரகன் என்று அழைக்கப்படுகிறார். சனி கிரகம் முழு பாவகிரகம், இருள் கிரகம். சனி கிரகத்திற்கு பகை கிரகம் சந்திரன். இருள் கிரகமான சனி ஒளி கிரகமான சந்திரனை நெருங்கும் போது, அதாவது ஜென்ம ராசியை நெருங்கும் போது ஒளி கிரகமான சந்திரன் பாதிப்படைகிறது. மனதை குறிக்கும் கிரகமான சந்திரன் இருள் கிரகமான சனியால் பாதிப்படையும் போது ஜாதகரின் மனது பாதிக்கப்படுகிறது. ஒருவருக்கு மனது பாதிக்கப்பட்டாலே எந்த செயலையும் நல்ல முறையில் செய்ய முடியாது. மனதில் குழப்பங்கள் ஏற்படும். தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். எந்த செயலை செய்தாலும் அதை சரியாக செய்து முடிக்க முடியாது. நிதானம் இல்லாமல் பதட்டத்தோடு வாகனம் ஓட்டும் போது வாகன விபத்துக்கள் ஏற்படுகிறது. உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். உடலுக்கு ஆகாத உணவுகளை உண்ணக்கூடாது. ஆகாதவைகளை குடிக்கக்கூடாது. உடலுக்கு ஆகாத உணவை உண்பதாலும் குடிப்பதாலும் நோய் நொடிகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் ஏற்படும். 7.5 சனி நடக்கும்போது நோய் நொடிகள் ஏற்பட்டால் அந்த நோய் சீக்கிரம் குணமடையாது. வாழ்நாள் முழுக்க மருந்து மாத்திரை சாப்பிடும் அளவிற்கு நோய் நொடிகளை கொடுக்கும். 7.5 சனி நடக்கும்போது தொழில் நஷ்டங்கள் ஏற்படும். கூட்டு தொழிலில் பிரச்சனைகள் ஏற்பட்டு பிரிவினைகள் ஏற்படும். புதிதாக அறிமுகமான நபர்களோடு தொழில் செய்யும் போது நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள். கடன் வாங்கினால் கடன் கட்ட முடியாது. கடன் கொடுத்தாலும் திருப்பி வாங்க முடியாது. செய்யும் தொழிலை விட்டு புதிதாக தொழில் ஆரம்பித்தால் நஷ்டங்கள் ஏற்படும். 7.5 சனி நடக்கும்போது அதிக முதலீடு செய்து தொழில் செய்வதை தவிர்க்க வேண்டும். பிறரிடம் வாக்குவாதம் செய்யக்கூடாது. பிறருக்கு ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. சாட்சி சொல்லக்கூடாது. 7.5 சனி நடக்கும்போது உங்கள் பேச்சுக்கு மதிப்பு இருக்காது. நீங்கள் வாதம் செய்யும் போது சண்டை சச்சரவுகள் ஏற்படும். குடும்பத்தில் வறுமை இருக்கும். படிக்கும் வயதில் 7.5 சனி வரும்போது படிப்பு பாதிக்கப்படுகிறது. மதிப்பெண்கள் குறையும். தேர்ச்சி பெறாமல் போவது, அரியர் வைப்பது, காதலில் ஈடுபடுவது, தவறான பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்வது, சோம்பேறித்தனம், வீண் வாக்குவாதம் போன்றவைகள் இருக்கும். 7.5 சனி காலங்களில் ஒருவருக்கு திருமணம் நடக்கும்போது வரக்கூடிய கணவன் அல்லது மனைவிக்கு 7.5 சனி, அஷ்டம சனி இருக்கக்கூடாது. அப்படி இருவருக்கும் 7.5 சனி நடக்கும்போது திருமணம் செய்தால் அவர்களுக்குள் ஒற்றுமை இருக்காது. கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிவினையை ஏற்படுத்தும். இப்படி 7.5 சனியால் வரும் பிரச்சனைகளை ஒருவர் சமாளித்து வாழ வேண்டும் என்றால் ஜாதகத்தில் சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருந்து குரு, சுக்கிரன் போன்ற சுப கிரகங்களோடு சேர்ந்து வலுப்பெற்று இருக்க வேண்டும். லக்னாதிபதி 3, 6, 8, 12ஆம் இடங்களில் மறையாமல் கேந்திர திரிகோணங்களில் அமர்ந்து பாவகிரகங்களின் சேர்க்கையும் பார்வையும் பெறாமல் சுபகிரகங்களின் சேர்க்கையும் பார்வையும் பெற்று நல்ல நிலையில் இருக்க வேண்டும். சுபகிரகங்களின் தசாபுத்தி, லக்னத்திற்கு யோகம் செய்யும் கிரகங்களின் தசாபுத்திகள் நடக்க வேண்டும். சுபகிரகங்களின் தசாபுத்தி, லக்னத்திற்கு யோகம் செய்யும் கிரகங்களின் தசாபுத்தி நடக்கும்போது 7.5 சனியால் வரும் பிரச்சனைகளை சமாளித்துக் கொள்ளலாம். 7.5 சனி நடக்கும்போது சந்திரன் தேய்பிறை சந்திரனாக இருந்து பாவகிரகங்களோடு சேர்ந்து சந்திரன் தன் பலத்தை இழந்திருந்தாலும் லக்னாதிபதி 3, 6, 8, 12ஆம் இடங்களில் மறைந்து இருந்தாலும் ஜாதகத்தில் ஒருவருக்கு அதிகமான தீங்குதலை செய்யக்கூடிய நோய், கடன், எதிரி போன்றவைகளை கொடுக்கக்கூடிய 6ஆம் இடம் ரோகஸ்தானத்தின் தசை, 8ஆம் இடம் அஸ்தமஸ்தானத்தின் தசை நடந்தால் 7.5 சனி முடியும் வரை வாழ்க்கை போராட்டமாகவே இருக்கும். கஷ்ட நஷ்டங்கள், நோய், கடன் தொல்லைகள் வாட்டி எடுக்கும்.